Hello viewers, welcome to BA Book. This is Mohana Lohanathan. Last classல நம்ம LCM HF ஓட basic concept என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு நம்பர் கொடுத்துட்டு LCM HF calculate பண்ண சொன்னா எப்படி பண்ணணும்? அதுவே நம்பர்ஸ் டெசிமல்ல கொடுத்துட்டு LCM HF calculate பண்ண சொன்னா எப்படி பண்ணணும்? Or ஒரு நம்பரை பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு அப்ப LCM HF calculate பண்ண சொன்னா என்ன பண்ணும்? ஸோ இந்த த்ரீ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே நம்ம பார்ட் ஒன்ல பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த பார்ட் ஒன்கான வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் நீங்க உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணப்படும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா LCM HFல நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 different containers contain 496 liters, 403 liters and 713 liters of the milk mixtures of milk and water respectively. What biggest measure can measure all the different quantities exactly? So என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 containers இருக்கு. ஒன்னு 496 liters capacity இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல மிக்சர் இருக்கு. இன்னொன்னு 403 liters capacity இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். இன்னொரு கண்டெய்னர் 713 liters இருக்கக்கூடியது. இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பிக்கெஸ்ட் மெஷர், அதாவது நீங்க ஒரே ஒரு மெஷரை யூஸ் பண்ணி தான் இந்த 3 கேன்ல இருக்கக்கூடிய மில்கையுமே மெஷர் பண்ணணும். ஆனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷர் லிட்டர் இருக்கு பாருங்க, அது இந்த 3 கேன்ல இருக்கக்கூடிய எல்லா மில்கையும் எக்ஸாக்டா மெஷர் பண்ற ஒரு லிட்டரா இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 10 லிட்டர் ஒரு கேன்ல இருக்கு, இன்னொரு கேன்ல வந்து ஒரு 22 லிட்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப 10 லிட்டர் இருக்கிறத 10 லிட்டர் இருக்கு, இன்னொன்னுல வந்து 22 லிட்டர்ஸ் இருக்கா. சோ இப்ப இந்த ரெண்டையும் காமனா மெஷர் பண்ண, அதாவது மெஷர் பண்ணும்போது எதுவுமே எக்ஸ்ட்ரா வரக்கூடாது, எக்ஸாக்டா மெஷர் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணனா என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. இப்போ 2 லிட்டர் மெஷர் என்கிட்ட இருக்கு அப்படின்னா இது ஒரு 5 டைம்ஸ் மெஷர் பண்ணும்போது கம்ப்ளீட்டா இதாயிடு. இதை ஒரு 11 டைம்ஸ் பண்ணும்போது பண்ண முடியும். இதுவே நான் 3 லிட்டர் மெஷர் யூஸ் பண்ணனா என்ன ஆகும்? இதையும் கம்ப்ளீட்டா இது பண்ண முடியாது. ஏன்னா 10 லிட்டர்ஸ் அப்படின்னா 3 அப்போ எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் வருது. இன்னொரு வாட்டி மெஷர் பண்ணும்போது அந்த என்கிட்ட 3 லிட்டர்ஸ் தான் மெஷரே இருக்கு அப்படின்னா இதை எக்ஸாக்டா மெஷர் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி கேக்குறாங்க. இப்போ இந்த 3யும் எக்ஸாக்டா, இப்ப இந்த ரெண்டு எப்படி எக்ஸாக்டா 2ங்கிற மெஷர் 2 லிட்டர் மெஷர் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் காமனா மெஷர் பண்ணக்கூடிய மெஷர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டினை எந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணுவீங்க? இது எந்த டாபிக் கீழே வரும் அண்ட் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களால இதை சால்வ் பண்ண முடியும்? முடியுங்களா? சோ சிம்பிள். இந்த கொஸ்டினை எந்த டாபிக் கீழே நம்ம சால்வ் பண்ணுங்கிறதே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. பட் இது ஆக்சுவலா என்ன கொஸ்டின்னா LCM HF அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் தான். சோ இதுக்கப்புறம் நீங்க ஒரு சில வேர்டிங்ஸ் நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். என்னென்ன வேர்டிங்ஸ் எல்லாம் இருந்தா அது LCM, என்னென்ன வேர்டிங்ஸ் எல்லாம் இருந்தா அது HCF அப்படின்னு. இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். இன் கேஸ் கிரேட்டஸ்ட், பிக்கஸ்ட், லார்ஜஸ்ட், லாங்கஸ்ட், ஹையஸ்ட், டாலஸ்ட், மினி, மேக்சிமம், சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் உங்களோட கொஸ்டின்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்றோமா, ஹையஸ்ட் மிகப்பெரிய அப்படின்னு சொல்றோம்ல, மிகப்பெரிய பொது வகுத்தின்னு சொல்லுவோமா. சோ அப்ப மிகப்பெரிய அப்படின்னு வர எல்லாத்துக்குமே நீங்க HCF கால்குலேட் பண்ணும். இதுவே லோயஸ்ட், லீஸ்ட், ஸ்மாலஸ்ட், மினிமம், ஷார்டஸ்ட், அகைன், டுகெதர், மீட் அகைன், சைமல்டேனியஸ்லி, இந்த 3 மட்டும் நான் உங்களுக்கு கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா LCM யூஸ் பண்ணும். அவ்வளவுதான். சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கொடுத்திருக்க நம்பருக்கு HCF எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா கொடுத்திருக்க வேர்ட்ஸ்க்கு LCM கால்குலேட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ இது நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த மெத்தட்ல ஸ்டார்ட் பண்ணி சால்வ் பண்ணும் அப்படிங்கறதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனா இது பேஸ்ட் ஆன் LCM அண்ட் HCF மெத்தட் தான். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்டா நம்ம பார்த்தோம். 3 கண்டெய்னர்ஸ் 493 லிட்டர்ஸ், 403 லிட்டர்ஸ், 713 லிட்டர்ஸ் இருக்குது. இந்த 3 இதுல இருக்கக்கூடிய மில்கையுமே எக்ஸாக்டா மெஷர் பண்ணக்கூடிய மெஷர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் அங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க? பிக்கஸ்ட் மெஷர். பிக்கஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? மிகப்பெரிய இருக்காங்க. மிகப்பெரியனா மிகப்பெரிய பொது வகுத்தி, அதாவது
HCF கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்ப HCF கால்குலேட் பண்ணுங்க. 496 403 713. அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் HCFனா என்னது? 3 நம்பர்ஸ் குடுத்திருந்தா 3க்கு காமனா இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும். 4 நம்பர்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா 4க்கு காமனா இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும். குடுத்திருக்க எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது மட்டும் தான் HCF கன்சிடர் பண்ணணும் அப்படின்னுட்டு. அண்ட் நீங்க இந்த கொஸ்டினுக்கு பார்த்துட்டு ஓகே இது 2 ஆல டிவைட் ஆகுமா, 3 ஆல டிவைட் ஆகுமா, 4 ஆல டிவைட் ஆகுமா, 5 ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ வச்சே உங்களால சால்வ் பண்ண முடியும். நீங்க ஆப்ஷன் ஏ பாருங்க 7 லிட்டர்ஸ், ஆப்ஷன் பி 31, ஆப்ஷன் சி 41. இந்த 3யுமே ஒரு ரிலேஷன் இருக்கு. இந்த 3க்குமே என்ன ரிலேஷன்? இந்த 3யுமே பிரைம் நம்பர்ஸா? சோ அப்ப பிரைம் நம்பர்ஸ்னா கண்டிப்பா ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட மல்டிபிள்ஸா இருக்கவே இருக்காது. சோ அப்படிங்கும்போது நீங்க இந்த 3 நம்பர்ஸ வச்சு செக் பண்ணாலே போதும். இப்ப ஒருவேளை இந்த 3க்கும் காமனா 7 வருதான்னு செக் பண்ணி பாருங்களேன். இந்த 3 வேல்யூமே 7ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்லி இது ராங்னு வந்துச்சு. ஏன்னா 7 7 சார் என்ன வரும்? 49 வரும். அப்ப 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் 6 கீழ வந்து 60யா மாறும். ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் போவீங்க. சோ இது கம்ப்ளீட்டா டிவைசிபிள் ஆகலல்ல. சோ கம்ப்ளீட்லி டிவைசிபிளா இருந்தா தான் நீங்க எடுத்துக்கணும். சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பரே 7ஆல வகுப்படல. அப்ப கண்டிப்பா ஆன்சர் 7ஆ இருக்க முடியாது. பிகாஸ் இந்த 3 நம்பரும் எந்த நம்பரால வகுப்படுதோ அதுதான் HCF. 3 நம்பருக்கும் காமனா இருக்கக்கூடிய வகுத்தி என்னவோ அதுதான் HCF. அப்ப 31 எடுத்து பாருங்க. இப்ப 31ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 496 divided by 31 போட்டீங்கன்னா என்ன வரும்? 131s are 31. ரிமைண்டர் என்னது? 18. அப்போ நெக்ஸ்ட் இந்த நம்பர் 6 கீழ வருமா? சோ அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? 6 டைம்ஸ் போடுங்க. 1 6 are 6, 3 6 are 18. சோ ரிமைண்டர் 0 வந்துச்சு. எஸ். அப்ப 16 31s are என்னது? 496. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கூல்ல பண்ண கால்குலேஷன் மாதிரி போட்டு பார்க்கணும். இதுக்கு அடுத்துலாம் நீங்க பண்ணும்போது டைரக்டா இங்க இருக்கிறத வச்சே போக ஆரம்பிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 31ஆல டிவைட் பண்ணுமா? ஒரு நம்பர் எடுத்து பாருங்க. ஆகாது. அப்ப கண்டினியூஸா 2 நம்பரா எடுங்க. 131 சார் 31ஆ? இப்ப 40ல 31 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 9 வருமா? அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. 9 3 அப்ப 93 இருக்கு. 93ங்கிறது எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸா? 331 சார் என்னது? 93யா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது பாருங்க. 713 இருக்கா? 713னா 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 71 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா 62ன்னு வருமா? ஆனா இங்க 71 இருக்கு. ஆனா 62 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 9 இருக்குமா? அப்ப அந்த 9 அடுத்த நம்பரோட கம்பைன் ஆகுமா? அப்ப 93ன்னு வருதா? 93னா 3 டைம்ஸ் வருமா? 3 31s are 93ன்னு வரும். சோ இப்ப 16 13 23. இதுல 13ம் 23யும் பிரைம் நம்பர். சோ அதனால பிரைம் நம்பருக்கு காமன் ஃபேக்டர்னா 1 மட்டும்தான் வரும். வேற எந்த நம்பருமே வராது. சோ இப்ப இந்த 3 நம்பருக்கும் காமனா எந்த ஒரு ஃபேக்டருமே கிடையாது. சோ அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும் HCF கால்குலேஷனுக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னா 31. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் ஒன். The maximum number of students among them 1001 pens and 910 pencils can be distributed in such a way that each students get the same number of pens and same number of pencils. So உங்ககிட்ட 1001 pens இருக்கு, 910 pencils இருக்கு அப்படின்னா இத அவங்க எவ்வளவு பேருக்கு மேக்சிமமா எவ்வளவு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் எல்லாருக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் பென் இருக்கணும், சேம் குவான்டிட்டி ஆஃப் பென்சிலும் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இங்க ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க, மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னது? மேக்சிமம்னு வந்துட்டாலே நீங்க என்ன கால்குலேட் பண்ணும்? மீ பெரு பொது வகுத்தி HCF கால்குலேட் பண்ணும். அப்ப கொடுத்திருக்க 2 நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 2 நம்பருக்கும் HCF கால்குலேட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் HCFனா 2க்கும் காமனா இருக்கிறது மட்டும்தான் HCF கன்சிடர் பண்ணுவோம். அப்ப 2மே காமனா இருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லயே பாருங்க 9 10 இருக்கு. அடுத்தது இந்த நம்பர் 10ஆல டிவைட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1001ங்கிறது 10ஆல டிவைட் ஆகாது. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ வர பாசிபிள் இல்லை. ஏன்னா 9 10னா இது 10ஆல டிவைட் ஆகும். அப்போ அடுத்து 91 இருக்கா? 91ஆல இந்த 2 நம்பரும் காமனா டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 91 போடுங்க. சோ 100 ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துப்பீங்க. அப்ப 191s are 91. அப்ப ரிமைண்டர் 9 வருதா?
அப்ப 91 மறுபடியும் மாறுமா? அப்போ 191 சார் 91 வந்துரும். அப்ப 1191 சார் 1000. அடுத்து இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துப்பீங்களா? அப்போ 191 சார் 91. 0 இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருவீங்க. அவ்வளவுதான். சோ 11க்கும் 10க்கும் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குங்களா? இல்ல. சோ இல்லன்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே நீங்க ஹெச்சிஎஃப் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரே வகுத்தி என்னது? 91. So answer option B. Next question. A rectangular courtyard 3.78 meters long, 5.25 meters wide is to be paved exactly with the square tiles. All the same size. What is the largest size of the tile which could be used for the purpose? அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஃபீல்ட் இருக்கு. இந்த ரெக்டாங்கிள் ஃபீல்ட்ல லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இது வந்து ஒரு 5.25 மீட்டர்ஸ் இருக்கு. இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னா 3.78 மீட்டர்ஸ் இருக்குன்ட்டாங்க. சோ இது எல்லாமே பாயிண்ட்ல இருக்கா? பாயிண்ட்ல இருந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்றது அப்படின்னா எப்படி பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு பார்ட் 1ல இருக்கு. சோ நீங்க தெரியல அப்படின்னா அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்பயும் நம்ம மறுபடியும் சொல்லலாம் இது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு. இந்த மாதிரி டெசிமல்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்குமே ஹோல் நம்பரா மாத்தணும். ஆனா காமனா ஒரே ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணி ரெண்டையுமே ஹோல் நம்பரா மாத்தணும். அப்ப 3.78 ஹோல் நம்பரா மாத்தோம்னா எதால மல்டிபிள் பண்ணணும்? 100ஆல மல்டிபிள் பண்ணா ஹோல் நம்பர் ஆயிடுமா? இதையும் 100ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆயிடும்? ஹோல் நம்பரா மாறிடுமா? சோ அப்ப 378 இதை 100ஆல மல்டிபிள் பண்ணா 525 வந்துச்சா? சோ இப்போ லார்ஜஸ்ட் சைஸ்ன்னு இருக்காங்க, மிகப்பெரிய அளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ மிகப்பெரிய அளவுனா நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்? ஹெச்சிஎஃப் தான் கால்குலேட் பண்ணணும் இந்த கொஸ்டினுக்கும். அப்ப ஹெச்சிஎஃப்னா என்னது? ரெண்டுக்கும் காமன் 2 நம்பர்ஸ் இருக்குன்னா 2க்கும் காமனா இருக்கிறத மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். இதுவே 3 நம்பர்ஸ் இருக்குன்னா 3க்கும் காமனா இருக்கிறத மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். அப்ப இந்த ரெண்டுக்கும் காமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஆனா இது 2ஆல டிவைட் ஆகாது. அடுத்து 3ஆல டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணுவோம் நம்ம? இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்க்கணும். வர ஆன்சர் 3ஆல டிவைட் ஆச்சுனாவே இந்த ஹோல் நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். இது வந்து ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் 3க்கானது. சோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால ஃபாஸ்டா கால்குலேஷன் பண்ண முடியும். இந்த நம்பரை நீங்க எடுத்துட்டு போய் 3ஆல டிவைட் பண்ணி பார்க்காமலே உங்களால இந்த நம்பர் 3ஆல வகுபடுமா வகுபடாதான்னு சொல்ல முடியும். சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டிவிசிபிலிட்டி ரூல்கான வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரும். 2ஆல இந்த ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகாது. அதாவது இந்த நம்பர் டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது. அப்ப காமனா ரெண்டு நம்பர் டிவைட் ஆகாது 2ஆல. 3ஆலன்னு பாத்தீங்கன்னா 3 + 7 10, 10 + 8 என்ன வரும்? 18 வருதா? சோ 18ங்கிறது 3ஆல டிவைட் ஆகுமா? அப்ப இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 5 + 2 7, 7 + 5 எவ்வளோ? 12ஆ? 12 எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த ரெண்டு நம்பருமே எதால டிவைட் ஆகும்னா 3ஆல டிவைட் ஆகும். சோ அப்ப டிவைட் பண்ணுங்க. 1 3s are 3, 2 3s are 6, ரிமைண்டர் 1, 6 3s are 18 வந்துரும். அடுத்து இங்க 1 3s are 3, 5ல 3 போச்சுன்னா ரிமைண்டர் 2 வருமா? அப்ப அடுத்த நம்பரோட இதை கம்பைன் பண்ணிக்கோங்க. அப்ப 22 மாறுது. 7 3s are என்னது? 21. மறுபடியும் எனக்கு ரிமைண்டர் 1 வருது. அந்த ரிமைண்டர் அடுத்த நம்பரோட கம்பைன் பண்ணிக்கோங்க. 15 மாறும். 15னா 5 3s are என்னது? 15. சோ நீங்க நார்மலா இப்படி கால்குலேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தட லேர்ன் பண்ண பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 126க்கும் 175க்கும் ஏதாவது காமனா இருக்கான்னு பார்க்கணும். சோ அப்ப நீங்க எது வரைக்கும் போட்டு பார்த்தா போதும்னா ஒரு 10 வரைக்கும் செக் பண்ணி 11 வரைக்கும் செக் பண்ணீங்கன்னா போதும். இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். பட் அகைன் இது ஒரு ஆட் நம்பர் 175ங்கிறது. அப்ப இது 2ஆல டிவைட் ஆகாது. 3ஆல ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்க. 1 + 2 3, 3 + 6 9. ஓகே, இது 3ஆல ஆகும். 175ங்கிறது 1 + 7 8, 8 + 5 என்ன வரும்? 13 வரும். 13 எதால டிவைட் ஆகுது? 3ஆல டிவைட் ஆகாது. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் காமன் வந்து 3 கிடையாது. அடுத்து என்ன வரும்? 4 பாப்பீங்க. 4க்கும் ஒரு ரூல் இருக்கு. லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆச்சுனாவே அந்த ஹோல் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். ஆனா லாஸ்ட் 2 டிஜிட் 26, 8 4s are 32, 7 4s are 28 அண்ட் 6 4s are எவ்வளோ? 24 தான். ஆனா இங்க 26 இருக்கு. அப்ப டிவைட் ஆகாது. 75ம் 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த ரெண்டு நம்பருமே 4ஆல டிவைட் ஆகாது. 5ஆல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் டிவைட் ஆகாது. அப்ப 5ம் வராது.
2, 3 2ஆலயுமே டிவைட் ஆகல. இது 6ஆலயும் டிவைட் ஆகாது. அடுத்து 7க்கு பாருங்க. 1 7s are 7. ரிமைண்டர் எவ்வளவு வரும்? 5 வருது. 56னா 8 7s are 56ன்னு வரும். இந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகுது. அடுத்து இது 2 7s are 14. ரிமைண்டர் 3 5 7s are எஸ். இந்த ரெண்டுமே அடுத்து காமனா எதால டிவைட் ஆகும்னா 7ஆல டிவைட் ஆகும். இங்க வரும்போது 1 7s are 7. 12ல 7 போச்சுன்னா என்ன வரும்? ரிமைண்டர் 5 வருமா? இப்ப 56ன்னு இந்த நம்பர் மாறுமா? 8 7s are என்னது? 56. அடுத்து இங்க 2 7s are 14. 17ல 14 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 3 வருமா? அப்ப 35 மாறுமா? 5 7s are 35. again 18க்கும் 25க்கு ஏதாவது காமன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. 2 ஆல டிவைட் ஆகாது, 3 ஆல டிவைட் ஆகாது, 4 ஆல டிவைட் ஆகாது, 5 ஆலயும் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இங்க இருக்க பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. 25. 25ங்கிறது வந்து 5 ஸ்கொயர் தானே. சோ அப்ப 5 வரைக்கும் செக் பண்ணா போதும். சோ இந்த மாதிரியும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதாவது பெரிய நம்பர் என்னன்னு பார்க்கணும். அது எதோட ஸ்கொயரோ அது வரைக்கும் இருக்க செக் பண்ணா போதும். இப்போ 525 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 6 இது 25 ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு? 625 வருமா? ஆனா இங்க 525 தானே இருக்கு. அப்ப 25 வரைக்கும் நீங்க செக் பண்ணா போதும். 25 வரைக்கும் எல்லா நம்பருக்கும் செக் பண்ணுமானா தேவையில்லை. பிரைம் நம்பரை மட்டும் செக் பண்ணாலே போதும். சோ இதுக்கான தனியா உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். சோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் இல்லையா? சோ அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கிறத மட்டும் தான் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதுதான் HCF. அப்ப 3 காமனா இருந்துச்சு ரெண்டு நம்பருக்கும் 7 காமனா இருக்கு. அப்ப மல்டிபிள் பண்ணுங்க. 3 7s are என்ன? 21 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 balls commence tolling together and toll at intervals of 2 4 6 8 10 and 12 செகண்ட்ஸ். யூனிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல. சோ செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்கான். அதாவது 6 பெல் இருக்கு. ஒரு பெல் 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி அடிக்கும். இன்னொரு பெல் 4 செகண்ட்க்கு ஒரு வாட்டி அடிக்கும். இன்னொரு பெல் 6 செகண்ட்க்கு ஒரு வாட்டி அடிக்கும். நெக்ஸ்ட் பெல் என்னன்னா 8 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் அடிக்கும். இன்னொரு பெல் 5th பெல் என்ன பண்ணா 10 செகண்ட்க்கு ஒரு வாட்டி தான் அடிக்கும். ஆனா 6வதா இருக்க பெல் 12 செகண்ட்க்கு ஒரு வாட்டி தான் அடிக்கும். அப்படின்னா 30 மினிட்ஸ்ல எத்தனை முறை எல்லா பெல்லும் ஒரே டைம்ல அடிக்கும்னு கேக்குறாங்க. அத ஒரே டைம்ல அடிக்கணும். எல்லா பெல்லும் 30 மினிட்ஸ்ல எவ்வளவு டைம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா பெல்லும் ஒரே டைம்குள்ள அடிக்கணும்னா எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சு அடிக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஆல்ரெடி இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னோம். ஒரு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் சொன்னோம். என்ன சொன்னோம்? இங்க பாருங்க. டுகெதர் மறுபடியும் ஒன்னா அடிக்கும். அகெயின் டுகெதர்னா மறுபடியும் ஒன்னா அடிக்கிறது, மறுபடியும் ஒன்னா மீட் பண்றது. இல்லைன்னா ஒரே நேரத்துல சைமல்டேனியஸ் அப்படின்னாலும் டுகெதர் மீனிங் தான். ஒரே நேரத்தில் நடைபெறக்கூடிய அப்படிங்கிறது எல்லாமே. சோ அப்ப டோல் டுகெதர்னு வந்துருச்சா? டுகெதர்னா சைமல்டேனியஸ்லி அப்படிங்கும்போது சோ இதுக்கு நீங்க என்ன கால்குலேட் பண்ணும்? LCM கால்குலேட் பண்ணும். அப்ப கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் LCM கால்குலேட் பண்ணுங்க. 2 4 6 8 10 12. ஃபர்ஸ்ட் எல்லா நம்பருக்கு எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டோம். HCF அப்படின்னா கொடுத்திருக்க எல்லா நம்பருக்கும் காமனா இருக்கணுமா? இருந்தா மட்டும்தான் எடுத்துப்போம். ஆனா எல்சிஎம்ல என்னன்னா எல்லா நம்பருக்கும் காமனா இருக்கணும்னு இல்ல. இங்க கொடுத்திருக்க 6 நம்பர் இருக்குன்னா 6 நம்பருக்கு காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் வெளில எடுத்துருவீங்க. அதுக்கு அடுத்து வரதுல 5 நம்பருக்கு தான் காமனா இருக்கு, ஒரு நம்பர் காமனா இல்லைன்னா அதையும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து இல்ல 3 நம்பருக்கு தான் காமனா இருக்கு, 6 நம்பருக்கு காமனா இல்ல, 3 நம்பருக்கு இருக்கிறத எடுக்கலாமானா எஸ் எடுத்துக்கலாம். சோ அப்ப எல்சிஎம் கால்குலேட் பண்ணும்போது 2 நம்பருக்கு காமனா இருக்கிறது வரைக்குமே நீங்க எடுத்துக்கிட்டே வரணும் இந்த மாதிரி. பட் HCF இருந்தா கொடுத்திருக்க எல்லாத்துக்கும் காமனா இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். சரி ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இப்ப இந்த எல்லா நம்பருமே எதால டிவைட் ஆகும்? காமனா 2ஆல டிவைட் ஆகுமா? 1 2s are 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 5 2s are 10 அடுத்து 6 2s are 12. இப்ப சொல்லுங்க, இந்த 6 நம்பருக்கும் காமனா ஏதாவது நம்பர் இருக்கா என்ன? இந்த 6 நம்பரையும் காமனா வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்கா என்ன? எல்லா நம்பரும் 2ஆல வகுப்படுமானா கிடையாது. 3யும் 5ம் வகுப்படாது. மத்த 3 நம்பர் 2 4 6ங்கிறது 2ஆல வகுப்படுமா? சோ அப்ப அதுதான் சொன்னோம். ஏதாவது ஒரு 3 நம்பர் காமனா இருந்தாலும் அதுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தாலும் நீங்க அதையும் வெளியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் எல்சிஎம் அப்படின்ட்டு. அப்ப 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 1 3 அப்படியே தான் வரும். டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கணும். இது 4ங்கிறது 2ஆல டிவைட் ஆகும். ஆனா என்ன வரும்? 2 5 அப்படியே வச்சுக்கோங்க. 6 டிவைட் ஆச்சு 3ஆல டிவைட் 2ஆல டிவைட் ஆச்சுன்னா 3 டைம்ஸ் வருமா? இப்போ எந்த நம்பர்லாம் காமன் இருக்கு? எந்த நம்பர்ஸ்க்குலாம் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கா? அப்ப இந்த 2 நம்பருமே எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகுமா? அப்போ ஒன்ஸ் 3 வெளில எடுத்துருங்க. 1 3s are 3
2, 5, 1 3 சார் 3. அடுத்து இந்த 2க்கும் 5க்கும் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா என்ன? இல்ல. ஸோ அப்ப 2 வெளில எடுத்துருங்க. கடைசியா 1 1 1 வர வரைக்குமே நீங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் எல்சிஎம். அடுத்து 5 வெளில எடுத்துருங்க. என்ன ஆயிடும்? 1 1 1 1 1 1 வந்துருச்சா? ஸோ இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எகெயின் சொல்றேன், ஹெச்சிஎஃப்னா 6 நம்பருக்கு காமனா இருக்கிறது எடுத்தீங்கன்னா தான் ஹெச்சிஎஃப். இப்ப இந்த கொஸ்டின்ல 6 நம்பருக்கு காமனா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 2 மட்டும் தான். அடுத்த 6 நம்பருக்கு எதுவுமே காமனே இல்ல. அப்ப ஹெச்சிஎஃப்னா 2 தான். பட் எல்சிஎம்னா இந்த 1 வர வரைக்கும் நீங்க பண்ணிட்டே வரணும். பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இருக்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 2 into 2 என்ன? 4. 4 into 3 12. 12 into 2 24. 24 into 5 என்ன வரும்? 120 அப்படின்னு வருதா? சோ இது எல்லாமே எந்த யூனிட்ல இருக்கு? செகண்ட்ஸ்ல இருக்கா? அப்போ எல்லா பெல்லும் மறுபடியும் எத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அடிக்கும் அப்படின்னா 120 செகண்ட்ஸ். அப்போ 120 செகண்ட்ஸ்ங்கிறது எத்தனை நிமிஷம்? 2 மினிட்ஸா? 1 மினிட்ங்கிறது 60னா 120ங்கிறது 2 மினிட்ஸ். அப்ப 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பெல்லும் ஒன்னா அடிக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இவங்க கேக்குறது 30 மினிட்ஸ்ல எத்தனை டைம் ஒன்னா அடிச்சிருக்கோம்னு கேக்குறாங்க. ஒரு டைம் ஒன்னா அடிக்கணும்னா 2 நிமிஷம் ஆகும். அப்ப 30 மினிட்ஸ்ல எத்தனை டைம் அடிச்சிருக்கோம்? 30 divided by 2 போடுவீங்களா? என்ன கிடைக்கும்? 15 டைம்ஸ்னு வருமா? ஆனா ஆன்சர் 15 டைம்ஸ் கிடையாது. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சத இதுல கால்குலேட் பண்ணிருக்க மாட்டாங்க. கால்குலேட் ஆயிருக்காது. அதனால நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சர்டைன் இன்டர்வல் கொடுத்து எல்சிஎம் கொடுத்துட்டு 2 மினிட்ஸ்ல அடிக்கும்னு தெரியும். ஆனா 30 மினிட்ஸ்ல எத்தனை டைம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது எப்பவுமே +1 போட்டுக்கணும். சோ இப்ப ஆன்சர் என்னன்னா 16 டைம்ஸ் அடிச்சிருக்கும். ஓகேங்களா? நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா 2ல அடிக்கும். ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல ஒன்ஸ் அடிக்கும். 4 மினிட்ஸ்ல 6 8 10 up to 30 வரைக்கும் அடிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரே பெல் அடிக்கும். அப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த பெல்ல மிஸ் பண்ணிடுவாங்க. சோ அதனால ஆட் பண்ணி போடணும். இந்த கொஸ்டின்ல இதுதான் எல்லாருமே பண்ற மிஸ்டேக். சோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 different electronic devices make a beep after every 30 minutes, 1 hour and 1.5 hour and 1 hour 45 minutes respectively. All the devices beeped together at 12 noon. They will again beep together. So இப்போ 4 பெல் இருக்கு, 4 டிவைஸ் இருக்கு. இந்த 4 டிவைஸ்ல ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பீப் சவுண்ட் வரும்னா 30 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி. இன்னொரு டிவைஸ் என்ன பண்ணா 1 ஹவருக்கு, அதாவது 1 ஹவர்னா எத்தனை, இங்க மினிட்ஸ்ல தானே இருக்கு, எல்லாத்தையுமே மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மினிட்ஸ் ஹவர்ஸ் இருந்தா அப்படியே வேல்யூஸ் இருக்கக்கூடாது. எல்லாத்தோட யூனிட்டும் சேமா இருக்கணும். அப்ப மினிட்ஸ்ல இருக்கா 30 மினிட்ஸ் கொஞ்சம் அடிக்குமா? அடுத்து 1 ஹவர்னா என்னது? 60 மினிட்ஸா? இப்ப 60 மினிட்ஸ் கொஞ்சம் அடிக்கும். 1.5 ஹவர்னா எவ்வளவு? 1 ஹவர்னா 60 மினிட்ஸ், ஹாஃப் அன் ஹவர்னா 30 மினிட்ஸ். அப்போ 1.5 ஹவர்ஸ்னா எவ்வளவு? 90 மினிட்ஸா? அடுத்து 1 hour 45 மினிட்ஸ். 1 ஹவர்னா 60 பிளஸ் ஒரு 45 மினிட்ஸ். டோட்டலா எவ்வளவு? 105 மினிட்ஸ். இப்ப 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், 90 மினிட்ஸ், 105 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அடிக்கும் அப்படின்னா எல்லா பில்லும் மறுபடியும் எத்தனை மணிக்கு சேமா ஒரே நேரத்துல அடிக்கும்னு கேக்குறாங்க. இதேதான் டுகெதர்னு வந்தாலே நீங்க என்ன கால்குலேட் பண்ணும்? எல்சிஎம் கால்குலேட் பண்ணுமா? கால்குலேட் பண்ணுங்க. எல்லாமே மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஒரு யூனிட், ஒரு நம்பர் வந்து மினிட்லயும் ஒரு நம்பர் ஹவர்லயும் இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ அப்ப 30 60 தேர்ட் இது எவ்வளவு டைம் கொஞ்சம் அடிக்கும்? 90 மினிட்ஸ் கொஞ்சம். ஃபோர்த்தா இருக்கிறது 105 மினிட்ஸ் கொஞ்சம். இப்ப இந்த எல்லா நம்பருமே எதால டிவைட் ஆகும்? 5ஆல டிவைட் ஆகுமா? சோ அப்ப 5ஆலனா 15. இங்க என்ன வரும்? 30 சாரி 5ஆல டிவைட் பண்ணா 6 5s are 30, 1 5s are 5, ரிமைண்டர் 1 வரும் 2 டைம்ஸ். அடுத்து இங்க 1 5s are 5, ரிமைண்டர் 4, 8 5s are 40. அடுத்து இதுக்கு 2 5s are 1. சோ இப்ப சொல்லுங்க, இந்த 4 நம்பர்ஸ் எகெயின் எதால காமனா டிவைட் ஆகும்? 3ஆல ஆகுமா? இப்ப 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். 4 3s are 12, 6 3s are 18, 7 3s are 21. இப்போ இந்த 4 நம்பர்ஸ்க்கு ஏதாவது காமனா இருக்கா? இல்ல. ஆனா அடுத்து ஏதாவது 3 நம்பர்ஸ்க்கு இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 4 6 எல்லாமே எதால டிவைட் ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும். அப்ப 2 வெளில எடுத்துருங்க. 1 டைம்ஸ், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், 7 டைம்ஸ். இப்ப 2 3 7 எல்லாமே பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். சோ நீங்க மறுபடியும் இங்க போட்டு 1 1 1 போடுறதுக்கு அப்படியே மல்டிபிள் பண்ணாலும் முடிஞ்சுதான். அப்ப 5 into 3 into
2 இன்ட்டு இங்க இருக்க 2 அடுத்து இந்த 3 இந்த 7 எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த 3க்குமே எந்த காமன் ஃபேக்டரும் இல்ல. இந்த 2க்காவது இருக்குமானா இருக்காது. பிகாஸ் இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். பட் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7. அப்ப என்ன வரும்? 5 3s are 15. 15 சாரி எஸ் 15 15 2 30 32 60 60 இன்ட்டு 3 60 இன்ட்டு 3 ஹார்மோன் 18னா 180. அப்ப 180 இன்ட்டு 7 எவ்வளவு வரும்? 0 7 8 56க்கு 6 மீதி 5 ஒரே 7 7 5 12. அப்ப 1260 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து மறுபடியும் அடிக்கும்ன்றாங்க. இப்போ மினிட்ஸ்ல தான் தெரியும். எனக்கு இப்ப எத்தனை மணிக்கு அடிச்சிச்சு நாங்க எல்லா பெல்லும் சேர்ந்து 12 மணிக்கு அடிச்சுச்சா? அடுத்து எப்போ? 12 மணி மத்தியானத்துக்கு அடிச்சிருக்கு. இன்னைக்கு 12 மணிக்கு அடிச்சிருக்குன்னா அடுத்து எப்போ அடிக்கும்னா 1260 மினிட்ஸ் கழிச்சு தான் மறுபடியும் ஒன்னா அடிக்கும். அப்ப 1060 மினிட்ஸ ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணா 1 ஹவர்ங்கிறது எத்தனை மினிட்ஸ்மா? 60 மினிட்ஸா? அப்போ இங்க இருக்க இந்த 1260 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஹவருக்கு கன்வெர்ட் ஆயிடுமா? சோ அப்ப 60 1 ஹவர்ங்கிறது 60 மினிட்ஸ். அப்ப 60 மினிட்ஸ் டிவைட் பை 60 போட்டா 1 ஹவர்னு வந்துடும்ல, அதேதான். சோ அப்ப 1060 260 60ஆல டிவைட் பண்ணுங்க. 0 0 கேன்சல் 1 6 ஆர் 2 6 ஆர் 12 1. இப்ப 21 ஹவர்ஸ்னு மாறிடும். இப்ப 21 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் ஒன்னா அடிக்குமா? அப்ப இன்னைக்கு 12 மணி மத்தியானத்துக்கு அடிக்குதுன்னா நாளைக்கு 12 மணினா 24 மணி நேரம் ஆயிடும். ஆனா எனக்கு 21 மணி நேரத்துக்கு அப்புறம் அடிக்கும்ன்றாங்க. அப்போ ஒரு 3 மணி நேரம் கம்மியா போட்டீங்கன்னா 12 மணிக்கு ஒரு 3 மணி நேரம் கம்மியானா 9 மணிக்கு காலையிலேயே அடிச்சிடும். ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் 9 AM. புரிஞ்சுச்சுங்களா? இல்ல இந்த கால்குலேஷன் புரியலன்னா 21 ஹவரை 12 ஹவர்ஸ் பிளஸ் ஒரு 9 ஹவர்ஸ்னு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. 9 எஸ் 9 ஹவர்ஸ்னு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு அடிக்கா? அப்ப 12 மணியோட நூனோட ஒரு 12 மணி நேரத்தை ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நைட்டு 12 மணி ஆகுமா? மிட் நைட்டு. இன்னைக்கு நைட்டு 12 மணி ஆயிடுமா? நைட்டு 12 மணியோட ஒரு 9 மணி நேரத்தை ஆட் பண்ணீங்கன்னா காலையில 9 மணி ஆயிடுமா? ஆன்சர் 9 AM. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th one. A, B, C start at the same time in the same direction to run around a circular stadium. A completes around in 252 seconds. B in 308 seconds. C in 198 seconds. All starting at the same point. After what time will they meet again at the starting point? அதாவது ஒரு சர்க்குலர் ஸ்டேடியம் இருக்கு. இதுலதான் 3 பேருமே ஓட போறாங்க. ஆனா ஏ வந்து ஒரு ரவுண்ட எத்தனை செகண்ட்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடும்? 252 செகண்ட்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அதுவே பி வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 308 செகண்ட் ஆகும். சி அதே ஒரு ரவுண்ட் அடிக்க 198 செகண்ட்ஸ்லயே அடிச்சிரும் அப்படின்றாங்க. அப்போ எல்லாருமே இந்த பாயிண்ட்ல நின்னுறாங்க. சேம் பாயிண்ட்ல நின்று ஓட ஆரம்பிக்கிறாங்க 3 பேருமே. பட் ரீச் ஆகுற டைம் மாறுமா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரீச்சிங் டைம் மாறும்போது. ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒன்னா மறுபடியும் ஒரே பாயிண்ட்ல வந்து ஒரே நேர்கோட்டுல இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுதான் உங்களோட கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் டுகெதர்னா என்ன கால்குலேட் பண்ணணும்? எல்சிஎம் கால்குலேட் பண்ணும். அப்ப கொடுத்திருக்க 3 வேல்யூக்கு எல்சிஎம் கால்குலேட் பண்ணுங்க. 252 308 198 எல்லாமே என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னாவே கண்டிப்பா எதால டிவைட் ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும். 1 2s are 2 2 2s are 4 ரிமைண்டர் 1. அப்ப 12 மாறிடும். 6 2s are 12 கமா 1 2s are 2 ரிமைண்டர் 1. அப்ப 10 மாறிடுச்சுன்னா 5 2s are 10 8னா 4 2s are 8. அடுத்து இங்க 19 எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 2s are 18 ரிமைண்டர் 1 வரும். மறுபடியும் 8னா மாறும். 8னா மாறிச்சுன்னா மறுபடியும் 9 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கு ஏதாவது காமன் நம்பர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த 2ஆல எல்லா நம்பரும் டிவைட் ஆகாது. பிகாஸ் இது வந்து என்னது? ஆட் நம்பர் அப்படிங்கறனால. அடுத்து 2ஆல டிவைட் ஆகாது தெரியும். ஓகே 3ஆல டிவைட் ஆகுமா? 4ஆல டிவைட் ஆகுமா? இதெல்லாம் நீங்க செக் பண்ணி தான் போட்டாகும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த 6 + 2 8 8 + 1 9 9 வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி வரும்போது 9 வந்துச்சுன்னா இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். 9 மல்டிபிள்ஸா வந்துச்சுன்னா 18 வந்தாலும் அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். இந்த மாதிரி கூட்டி வரக்கூடிய ஆன்சர் 9ஓட மல்டிபிள்ஸா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் 9ஆல வகுப்படும். அப்ப இதுவும் 9ஆல வகுப்படும், இதுவும் 9ஆல வகுப்படுமா? அப்ப நான் 9 காமனா வெளில எடுத்தேன்னா 1 9s are 9 ரிமைண்டர் என்ன வரும்? 3 வரும். 36ன்னு மாறுது. 4 9s are 36 இந்த 154ங்கிறது 9ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா ஆட் பண்ணா என்ன வருது? டிஜிட்ஸ் 10 வருது. 10ங்கிறது 9ஆல வகுப்படாது. அப்ப இது வகுப்படாது. அதை அப்படியே வச்சுக்குவோம்.
இது 11,999. ஓகேங்களா? நம்ம எல்சிஎம் தான் கால்குலேட் பண்றோம். அதனால ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ்க்கு காமன் பார்க்கணும். அடுத்து 3 நம்பர்ஸ்க்கு காமன் இல்ல. அப்ப ஏதாவது 2 நம்பர் காமனா இருக்கான்னு பார்க்கணும். இந்த நம்பரும் இந்த நம்பரும் 9ஆல வகுப்படும். அதனால வகுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து இப்போ 154க்கும் 11ம் 11ஆலேயே டிவைட் ஆகும். 14 அப்படியே வந்துரும். ஏன்னா இது காமன் கிடையாது. 11s are 11. ரிமைண்டர் 4ன்னு வருமோ 44ன்னு மாறும். இப்போ 4 11s are 44. இது ஒன்ஸ்னு வந்துருச்சா? இப்போ இந்த 2 நம்பருக்கு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா இல்லையா? 14க்கு காமன் ஃபேக்டர் என்னதான்? 14 தான். இப்போ 1,1,1 ஃபார்மேட் வந்துருச்சா? ஸோ இப்போ இருக்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 × 9 × 11 × 14ஆ? ஸோ 11 மட்டும் அப்புறமா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மத்த எல்லா நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்ப 2 9s are 18. 18 × 14 என்ன வரும்? 18 × 14. இந்த மீதி 3 4 4 4 8 12 15க்கு 5 மீதி 1 1 1 இன்னும் 2. அப்ப 252 × 11. அப்ப 11 மல்டிபிள்ஸ்னா 2 7 7 2ன்னு வந்துருச்சு. அப்ப ஆன்சர் என்னன்னா 2772 செகண்ட்ஸ்னு வந்துருச்சா? ஸோ இப்ப 2772 செகண்ட்ஸ்னா ஆனா உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்க எல்லாமே மினிட்ஸ் செகண்ட்ஸ் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கா? ஒண்ணுமே இல்ல. 1 மினிட்ங்கிறது எவ்வளவு செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸா? அப்ப எனக்கு 2772 செகண்ட்ஸ் வந்திருக்குல்ல, இதை 60ஆல டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதான். 2772 60ஆல டிவைட் பண்ணுனா ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸையும் எடுத்துக்கோங்க. எடுத்தாதான் வரும். ஏன்னா 27 வகுப்படாது. அப்ப 277 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது எத்தனை டிஜிட் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஒவ்வொன்று தான் எடுக்கணும். ஸோ அப்ப எத்தனை வரும்? 3 டைம்ஸ் போட்டீங்கன்னா 180 வரும். இதுவே 4 டைம்ஸ் போட்டீங்கன்னா 240 வருமா? 6 24 240. அப்ப மீதி 37 வருமா ரிமைண்டர்? அப்ப இந்த 2 கீழே வருமா? அப்ப 372ன்னு வருது. அப்ப 660s are 360 வந்துருமா? ரிமைண்டர் என்ன வரும்? 12ன்னு வருதா? இந்த ரிமைண்டர் வருது இதே யூனிட்லயே இருக்கும். செகண்ட்ஸ்ல இருக்குன்னா இது செகண்ட்ஸ்லயே தான் இருக்கும். பட் இந்த கோஷன் வருது இல்ல, ஈவு வருது இல்ல, அது மினிட்ஸ்க்கு மாறிடுச்சு. அப்ப என்ன ஆன்சர்னா 46 minutes. ரிமைண்டர் என்ன வருதோ அது அதே யூனிட் 12 seconds. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 46 minutes 12 seconds தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The greatest possible length which can be used to measure exactly the length 7 meter, 3 meter, 85 centimeter and 12 meter, 95 centimeters. ஸோ இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அதாவது 1 7 மீட்டர் இருக்கு, இன்னொன்னு 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் இருக்கு, இன்னொன்னு 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் இருக்குன்னா இதுல இந்த மூணையுமே ஒரே ஒரு ஸ்கேல வச்சுதான் மெஷர் பண்ணா அந்த ஸ்கேலு எவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஸ்கேலா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா மூணுக்குமே ஒரே ஒரு ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஒரு ஸ்கேல்லயே எல்லாத்தையும் எக்ஸாக்டா மெஷர் பண்ணணும். 7 மீட்டரா அந்த ஸ்கேல யூஸ் பண்ணி எக்ஸாக்டா 7 மீட்டர் மெஷர் பண்ண முடியும். அதே ஸ்கேல யூஸ் பண்ணி 3 மீட்டர் 85 சென்டிமீட்டரையும் கரெக்டா மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா எந்த ஸ்கேல் வந்து பாசிபிள் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த்னு கேட்டிருக்காங்களா? அப்ப கிரேட்டஸ்ட் அப்படின்னு வந்தா என்ன கால்குலேட் பண்ண? எல்சிஎம்மா ஹெச்எஃப்ஆ? மிகப்பெரிய அப்படின்னாவே அது என்னது? ஹெச்சிஎஃப். அப்ப ஹெச்எஃப் கால்குலேட் பண்ணும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் 3 வேல்யூக்குமே சேமா இருக்கணும். ஒண்ணு எல்லாமே மீட்டர்ல இருக்கணும், இல்லைன்னா எல்லாமே என்னவா இருக்கணும்? சென்டிமீட்டர்ல இருக்கணும். ஸோ இப்ப எல்லாத்தையும் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 7 மீட்டர் 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர்னா 7 மீட்டர் என்னவா இருக்கும்? 700ஆ? அடுத்து 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர்னா 3 மீட்டருங்கிறது எவ்வளோ? 300 சென்டிமீட்டரு பிளஸ் ஒரு 85. அப்ப 385. அடுத்து 12 மீட்டர்னா 12 மீட்டர் சென்டிமீட்டர்னா இன்ட்டு 100 போடுவீங்க. அப்ப 1200 பிளஸ் ஆல்ரெடி அங்க ஒரு எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு? 95. அப்ப 1295. அப்ப இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நீங்க என்ன எடுக்கணும்? ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் மறந்துடாதீங்க. ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எல்லாம் வந்து எல்சிஎம் தானே போட்டீங்க, இப்ப இதுக்கு எல்சிஎம் தானே? அப்படிலாம் கிடையாது. அதுல கொடுத்திருக்க வேர்டை பொறுத்து மார்க். அது எல்சிஎம்மா ஹெச்எஃப் ஆனா அதை வச்சுதான் டிசைட் பண்ண முடியும். இங்க மிகப்பெரிய அளவுன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய அப்படின்னு வந்தாலே இது வந்து ஹெச்சிஎஃப். அப்ப இந்த 3க்கு காமனா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 5ஆ? 5ஆல டிவைட் பண்ணா 1 5s are 5, ரிமைண்டர் 2 வரும்.
இப்போ 20 மாறுனுச்சுன்னா 4 5 ஆர் 20 0 அப்படியே வந்து இங்க 7 5 ஆர் 35 ரிமைண்டர் 2 5 5 ஆர் 25 அடுத்து இங்க 2 5 ஆர் 10 ரிமைண்டர் 2 வரும் அப்ப 29 5 5 ஆர் 25 ரிமைண்டர் 4 9 5 ஆர் 45 இப்போ எகெயின் இந்த 3 நம்பர்ஸையும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய ஏதாவது மெஷர் இருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா இதுக்கும் செக் பண்ணிக்கோங்க 5 ஆலனா 1 5 ஆர் 5 ரிமைண்டர் 2 4 5 ஆர் எஸ் 140 எஸ் இங்க பாருங்க தப்பு பண்ணிட்டோம் 385 வந்து 7 5 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் இந்த இடத்துல 3 வரும் 7 5 ஆர் 35 8 இருக்கு அப்ப ரிமைண்டர் 3 வரும் அப்ப 35னா மறுபடியும் 7 தான் வரும் ஓகேங்களா சோ இப்ப கரெக்ட் ஆயிடுச்சா அடுத்து இப்ப இந்த 3 நம்பர்ஸ்க்கு காமன் ஏன்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னாவே 3 நம்பர் கொடுத்தா 3க்கு காமனா இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா எடுக்க கூடாது அப்ப இந்த 3 நம்பருக்கு காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா 3மே 7 ஆல டிவைட் ஆகும் 2 7s are 14 0 வந்துரும் 11 7s are 77 அடுத்து இங்க பாருங்க 3 7s are 21 ரிமைண்டர் 4 வரும் 49 மாறுச்சுன்னா 7 7s are 49 அடுத்து இங்க 11 பிரைம் நம்பர் 37 பிரைம் நம்பர்னா கண்டிப்பா இந்த 3 நம்பருக்கும் பொது வகுத்திங்கிறது கிடையாது காமன் ஃபேக்டர் கிடையவே கிடையாது சோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க சோ இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க 5 into 7 என்ன வரும் 35 so the answer for this one is 35 centimeter புரிஞ்சுச்சுங்களா next one 8th one a traffic light at one particular crossing changes after every 40 seconds the traffic light at the next crossing changes every 32 seconds at certain time they change together after what time will they again change together அதாவது 40 செகண்ட் ஒரு வாட்டி மாறும் இன்னொரு டிராபிக்ல இருக்க சிக்னல் வந்து எத்தனை செகண்ட்ஸ் ஒன்ஸ் மாறும்னா 32 செகண்ட்ஸ் ஒன்ஸ் சிக்னலை மாத்திருவாங்க அப்படின்னா ரெண்டுமே இப்ப இந்த கரெக்டா இப்போ இந்த டைம்ல வந்து ஒன்னா வந்து சிக்னல் சேஞ்ச் ஆகுதுன்னா அடுத்து ரெண்டும் ஒன்னா சிக்னல் சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க சோ மறுபடியும் ஒன்னா அப்படின்னா என்னது டுகெதர்னா என்ன கால்குலேட் பண்ணும் எல்சிஎம்மா ஹெச்எஃப்ஆ எல்சிஎம் அப்போ கொடுத்திருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அதுதான் இதுக்கான ஆன்சர் சோ 40 32க்கு ரெண்டுமே 8 ஆல டிவைட் ஆகுமா 5 8s are 40 4 8s are 32வா எல்சிஎம்னா காமன் ஃபேக்டர் இருந்தாலும் எடுத்துக்கணும் ரெண்டுக்கும் காமன் இல்லைனாலும் இதையும் சேர்த்து 1 1 1 வர வரைக்கும் எடுத்துக்கணும் அப்ப 5 வெளில எடுத்தீங்கன்னா 1 4 அடுத்து 4 வெளில எடுத்தீங்கன்னா 1 1 அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இப்போ இந்த 1 1 1 வர வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா எல்சிஎம் இதுவே 1 1 1 வராம 3 நம்பர்ஸ் கொடுத்திருந்தா 3க்கு காமன் 4 கொடுத்திருந்தா 4க்கு காமன் வரைக்கும் ஸ்டாப் பண்ணா அது எல்சிஎம் பட் இந்த கொஸ்டின்ல நம்ம எல்சிஎம் தான் கால்குலேட் பண்ண போறோம் அப்ப 8 into 5 into 4 8 5s are 8 4s are 32 32 into 5 na 160 so answer is 160 seconds எல்லாமே செகண்ட்ஸ்ல தான் இருக்கு அப்ப ஆன்சரும் 160 seconds next question and the last question traffic lights at 3 different junctions changes simultaneously at morning 8 a.m. The first light changes once in 30 seconds. The second one in 72 seconds. Third one in 45 seconds. After 8 a.m., which is the next time they change simultaneously. Simultaneously na ஒண்ணும் இல்ல together தான் வந்து simultaneously அப்படின்னு சொல்லுவாங்க. So அப்ப ஒரு லைட் 30 செகண்ட்ஸ் ஒன் மாறும் இன்னொரு லைட் 72 செகண்ட்ஸ் இன்னொன்னு 45 செகண்ட்ஸ் ஒன்ஸ் மாறும்னா 8 மணிக்கு 3 லைட்டும் ஒன்னா மாறுதுன்னா அடுத்து எத்தனை மணிக்கு மாறும்னு கேக்குறாங்க நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டுகெதர்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் எல்சிஎம் தான் கால்குலேட் பண்ணோம் சோ இப்போ இந்த எல்சிஎம் வேல்யூ பாருங்க சோ இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க 30 72 45 எல்லாமே எதால டிவைட் ஆகும் 3 ஆல டிவைட் ஆகுமா 10 3s are 24 3s are 72 and 15 3s are அடுத்து இந்த 3 நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டர் இருக்கா இல்ல அப்ப ஏதாவது ரெண்டுக்கு இருக்கான்னு பாருங்க 10க்கு 15க்கு என்ன காமன் 5 அப்ப 2 5s are 24 அப்படியே இருக்கும் 3 அடுத்து இந்த ஏதாவது ரெண்டு நம்பர் காமன் பாருங்க 2க்கு 24க்கு காமன் இருக்கு அதே மாதிரி 24க்கு 3க்குமே இருக்கு 3 காமனா எடுத்தனா 2 வரும் 8 4s are sorry 8 3s are 24 1 3s are 3 வந்துருமா இப்போ 2க்கு 8க்கு காமனா இருக்கா என்னது 2 அப்ப 1 டைம் 4 டைம் 1 வந்தா
ஸோ எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு இதையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க 4 வந்து வெளில வந்துட்டு மறுபடியும் 1 1 1 வரும். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 2 4s are 8, 8 3s are 24, 24 3s are 72, 72 into 5 னா 360 seconds. ஸோ 360 அடுத்து ஒரு 360 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வரும். ஆனா இங்க பாருங்களேன் 8 3னா 8 மணி 3 நிமிஷம், 8 மணி 6 நிமிஷம், 8 நிமிஷம் 10 நிமிஷம், 8 மணி 12 நிமிஷம், 8 12னா. ஸோ அப்ப இந்த செகண்ட்ஸ்ல இருக்கிறத மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. 1 மினிட் அப்படிங்கிறது 60 செகண்ட்ஸ். அப்போ 360 செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எத்தனை நிமிஷத்துக்கு ஈக்குவல்? 6 மினிட்ஸ்க்கு ஈக்குவல். அப்ப 8 o'clock ஆயிடுச்சுன்னா அடுத்த 6 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அது ஆகும். அப்ப 8:06 AM தான் மறுபடியும் வரும். அடுத்து இந்த லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அண்ட் நீங்க இப்ப பார்த்த எல்லா கொஸ்டினுமே ஃபர்ஸ்ட் இந்த 10 கொஸ்டின்ஸுமே டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், ஆர் ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, பிஓ கிளர்க்ல கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன். Thank you.